இறைசனது நம்மை விட்டு கொடுத்து கொண்டு தெய்வமே அப்பத்தின் வடிவில் நற்கள் நாதராக என் மத்தியில் கடந்து வந்திருக்கின்றேனே. இதற்கு புதிய ஆண்டில் இது முதல் வெள்ளிக்கிழமை என்று எங்கள் அத்தனை பேரையும் ஒரு தாய் மக்களாக ஒன்று இணைத்துக் கொண்டு இதோ நான் அனைத்தையும் புதிதாக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் மத்தியில் எங்களை புதிமையாக்க ஓடி வந்திருக்கிற தெய்வமே, இதோ நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அபிரகாம் தெய்வமே, அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கரங்கள் உயர்த்தி தட்டி சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். ஹல்லேலூயா. அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேர்ந்து பாடி அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. கரங்களை தாழ்த்தி கொண்டு குருடருக்கு பார்வை தருகிற தெய்வம், செவிடர்களுக்கு இதோ காது கேட்கிற சௌக்கியம் தருகிற தெய்வம், முடவர்கள் எல்லாம் நடக்க வைக்கிற தெய்வம், இதோ நமக்கு விடுதலையும் சௌக்கியம் தர சௌக்கியப்பட்டு இருக்கிற தெய்வம். நாம் சந்திக்கிற பல தடைகள், உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் சந்திக்கிற பல தடைகள் அனைத்திலிருந்து விடுதலை தர ஓடி வந்திருக்கிற தெய்வம். இது அனைத்தை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இதோ நம்மை புதுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தெய்வம். அந்த இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேர்ந்து குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் உயர்த்தி தட்டி சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. விடுதலை தருகிற தெய்வம், சௌக்கியம் தருகிற தெய்வம், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற தெய்வம், பாவத்திலிருந்தும் பாவ கட்டிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம், சாபத்திலிருந்தும் சாப கட்டிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம். இது அப்பத்தின் வடிவில் நற்கநாதராக நம்மத்தில் இங்கு வந்திருக்கின்றார். அந்த தெய்வத்தை உற்று நோக்கி நமக்கு தெய்வமே, பூர்ண விடுதலையும் சௌக்கியம் தருகின்றே, பாவத்திலிருந்தும் பாவ சுவடிலிருந்தும் கட்டுகளிலிருந்தாலும் விடுதலை தருகின்றே, சாபத்திலிருந்தாலும் விடுதலை தருகின்றீரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் கரலை தட்டி பாடி ஜெபிப்போம். அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோருக்கு நற்செய்தியாய், அழுவோர் கண்ணீர் துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோருக்கு நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. உயர்த்தி சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேர்ந்து அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. பாவிகளுக்கு பரிகாரமாகும் இதோ நமக்கு விடுதலை தர தெய்வம் நம் மத்தியில் வந்திருக்கின்றார். தெய்வமே, எங்களுக்கு பரிகாரமாக நீத்தாமே அங்கு சிலுவையில் மரித்திருக்கின்றே, விடுதலை தருகிற தெய்வமே, சௌக்கியம் தருகிற தெய்வமே, நன்றி தேவனை சொல்லிக்கூட நன்றி உணர்வோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளிலிருந்து விடுதலையாய், நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசு. சேர்ந்து பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளிலிருந்து விடுதலையாய், நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேர்ந்து அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சாத்தானுடைய கட்டுகளிலிருந்தும்
அதனுடைய ஆரவார செயல்கள் விடுதலை தரும் தெய்வம். அப்போஸ்தலருடைய சங்கிலிகளிலும் உடைக்கப்பட்ட தெய்வம். இதான் நமக்கு தான் தருகின்றார். தெய்வமே, சிறையில் இருந்த பொழுது எவ்வாறு சீடருடைய சங்கிலி எல்லாம் உறக்கப்பட்டதோ அதே போல் எங்களையும் பாவ கட்டுகள் இருந்த எங்களையும் பாவ சங்கிலிருந்து எல்லாம் நீ தாமே விடுவிக்க வருவோர் வந்திருக்கிறீரே. நன்றி தேவன் சொல்லி கொண்டு நன்றி உணர்வோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த கர்த்தாவே, சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் உம் நாமம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சொல்லித்தர ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 எங்களை வழி நடத்துகிறவரே, பாதுகாக்கின்றவரே, நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, விடுதலை தருகின்றவரே, சௌக்கியம் தருகின்றவரே, நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, சக்திப்படுத்தி அருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இது புதிய நாளில் புதிய வருடத்தில் காலெடுத்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றுவதற்காக ஜெரிக்கோ மதில் எவ்வாறு தகர்க்கப்பட்டதோ அதே போல் நாம் சந்திக்கின்ற இந்த வருடத்தில் நமக்கு வரப்போகிற பலவித சவால்கள், நாம் சந்திக்கிற பல சவால்கள், நமக்கு வரப்போகிற பல தடைகள், அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய கிருபை தெய்வமே நீ எனக்கு தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மன்றாடுவோம். எல்லா விதமான தடையிலிருந்தும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி தெய்வமே, நாங்கள் சோர்ந்து போகாமல் உண்மையே நாங்கள் நம்பிக்கை வைத்துக்கொண்டு உண்மையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். உங்கள் கரங்களில் ஜெபமாலை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் வழியாக முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு, அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக நீ பரிந்து பேசியருளும். உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டு இதோ நாங்கள் வருகின்றோம். எவ்வாறு குழந்தை இயேசுடைய கரத்தை பிடித்தினீரோ அதே போல் எங்களுடைய கரத்தை நீ தம்மை பிடித்தேறலும். எவ்வாறு அவரை கரத்தை பிடித்து அவரை வழிநடத்தி கொண்டு வந்தீரோ அதே போல் எங்களையும் நீர் தம்மை வழிநடத்தியறலும். லூக்கா நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம் 51-52 இதோ நாங்கள் வாசிக்கின்றோம். நீர் இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கு ஏற்றபடியும் மனிதனுக்கு ஏற்றபடியும் நீ வளர்த்தி வந்தீர். அதே போல் நாங்களும் கடவுளுக்கு ஏற்றபடியும்
மனிதர்களுக்கு ஏற்றபடியும் சமுதாயத்துக்கு ஏற்றபடியும் நாங்கள் வாழ நீரே எங்களுக்கு துணை புரியும். நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த ஜெபமாலை, இந்த ஜெரிக்கோ ஜெபம் வழியாக நீர் எங்கள் துணை புரிந்து எல்லா தடைகளிலும் எடுத்து மாற்றியல்லும். விசேஷமாக இந்த ஜெரிக்கோ ஜெபத்தில் 5 இறை வார்த்தைகளை மையப்படுத்தி நாம் தியானிப்போம். இறை சன்னதில் முழுமையாக ஒப்புடுத்து கொண்டு இந்த 5 இறை வார்த்தைகளையும் ஒப்புடுத்து கொண்டு, தெய்வமே இந்த வார்த்தைக்கு ஏற்றபடியே எங்களுக்கு நீ தம்மை விடுதலையும் சௌக்கியம் தாரும் என்று சொல்லிக்கொண்டு விசேஷமாக நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறத பாவிகளுமாயிருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த முதல் கருத்தானது இயேசு இரத்த வேர்வை உயர்த்தி நாம் தியானிக்கிற சமயத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம், நீங்கள் அனைவரும் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் அந்த போல இறைவாக்கினரை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருக்கின்றவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அப்ப இந்த நாளில் விஷயம் கொண்டாடுவோம். நீயும் நானும் சாதாரண மக்கள் அல்ல, தெய்வத்தை சார்ந்தவர்கள் என்ற உணர்வோடு நாம் இருப்போம். இதோ கடந்த ஆண்டுகளில் பலவிதமான திண்மைகளுக்கும் அடிமைகளுக்கு ஆளார்ந்த நீயும் நானும் இப்போ நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் வழியாக அனைத்திலிருந்து விடுதலை பெற்று இதோ கடவுளுடைய மக்களாக தெய்வம் நம்மை மாற்றியிருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நன்றி செல்வோம். இனி முதல் நீங்களும் நானும் அந்த எதிர் கிறிஸ்தவனுக்கு அல்ல, ஒரு நாளும் தீமைக்கு அடிமை அல்ல, இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே நாம் சொந்தமானவர்கள் என்ற உணர்வோடு இந்த கருத்தை விசேஷமாக நாம் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே நாங்கள் என்றும் உமக்கே சொந்தமானவர்கள், எங்களை ஆசீர்வதியும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி இறைவனை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஸ்துதியுங்கள், கரங்களை உயர்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த முதல் ரகசியம் சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்திலேயே இது தெய்வம் 3 பேருக்கு தன்னுடைய காலில் முட்டுக்கு கீழே உள்ள அந்த இடத்தில் வேதனை இருந்தது. அது தெய்வம் எடுத்து மாற்றி இருக்கின்றார். அதே சமயத்தில் காஃப் மசில் பிடித்தம், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். ராத்திரி படுத்து எழுகிற சமயத்தில் கால் திடீர்னு தளர்ந்து போகிற ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். வயிற்று வலியில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்திலிருந்து தெய்வம் நபருக்கு விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். அதே சமயத்தில்
வயிற்று நல்ல வேதனை நல்ல வேதனை இருக்கின்றது. இப்போ அந்த வேதனையிலிருந்து தெய்வம் பூர்ணமாக சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இந்த இரண்டாவது இறை வார்த்தை, இரண்டாவது ரகசியத்தில் கலாத்தியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். கிறிஸ்து அடிமை நிலையில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். எனவே அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த அடிமை நிலையில் இருந்து எவ்வாறு தெய்வம் நமக்கு விடுவித்தார்? பாவ சங்கீர்த்தன் வழியாக. இதோ புதிய ஆண்டில் நம்ம வரப்போகின்றோம். அதற்காகவே இதோ பாவ சங்கீர்த்தனம் செய்தோம். ஆண்டவரே, பழையது போய்விட்டோம், இன்னும் புதிய மகனாக மகளாக வாழ ஆசைப்படுகின்ற எண்ணத்தில் நீ நான் செய்த பாவ சங்கீர்த்தனம் தெய்வம் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு நம்மை மீண்டும் சொல்ற வார்த்தை, மீண்டும் அடிமைத்தனையின் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இதோ உனக்கு நான் விடுதலை தந்திருக்கிறேன், அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழப்பார் என்று சொல்லிக்கின்றார். ஆக அந்த இறைவனுக்கு ஏற்றபடியே நாம் வாழ்வோம். கரங்களை உயர்த்தி இவ்வாறாக ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே அடிமை நிலையில் இருந்து என்னை விடுவித்தீரே, நன்றி தெய்வமே. ஹalleluya ஹalleluya. சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு சேர்ந்து உரத்த குரலில் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, அனைத்தையும் ஒப்பு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் சொல்லுங்கள். தெய்வம் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்,
எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. ஹalleluya. ஒரு நிமிஷம் ஸ்துதியுங்கள். ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. யூட்டிரஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு பூர்ண சௌக்கியம் கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். ஆமென், hallelujah. அதே சமயத்தில் குடும்பத்தில் ஏதோ தேவைக்காக இங்கு வந்து வேண்டுகின்றார்கள். ஆண்டவரே, இந்த ஆண்டு இதோ அந்த தேவை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கு வேண்டுகிறார்கள். தெய்வம் அந்த தேவை அவர்கள் நிறைவேற்றி கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார். திருமண தடையோடு இருக்கின்ற ஒரு நபரை இங்கு இருக்கின்றார்கள். தெய்வம் அந்த தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு இவருக்கு நல்ல ஒரு வரனை தெய்வம் இன்று கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். Hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மூன்றாவது நிலையை மனதில் கொண்டு வருவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மௌனமாக கொண்டு வாருங்கள். இந்த மூன்றாவது கருத்தானது இறை வார்த்தை யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் எடுத்த ஒரு சில தீர்மானங்கள், இதோ இந்த ஆண்டில் நான் எடுத்துகிற ஒரு சில தீர்மானங்கள், அதெல்லாம் நடைமுறை கொண்டு வர ஆசைப்படுகிற ஆண்டு சொல்லிக்கொண்டு நீங்கள் எடுத்த அந்த தீர்மானங்கள் எல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். பலவிதமான நன்மைகளை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். தீமையை விட்டு வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருப்பீர்கள். அதெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். ஒப்பு கொடுத்து கொண்டு இதா இந்த ஜெபத்தை நம்ம சேர்ந்து ஜெயிப்போம். தெய்வம் நிறைவாக அதை அத்தனை ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே, நான் எடுத்த எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்ற சக்தியை தாரும். தெய்வமே, எல்லா விதமான தடைகளில் இருந்து எனக்கு விடுதலையை தாரும். ஹalleluya 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 ஹalleluya. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி இறைவனை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கழுத்து வேதனை, கழுத்திலிருந்து நரம்பு வேதனை, அதிலிருந்து தெய்வம் பூர்ண சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கின்றார்கள். தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரீட்சை பயத்தோடு இருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் தைரியத்தின் ஆத்மாவை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். படிக்கக்கூடிய கிருபையும் ஞாபக சக்தியும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நான்காவது நிலையில் கடந்து வருவோம். திருப்பாடல் 32 அதிகாரம் 7 வாக்கியம். நீரே எனக்கு புகலிடம், இன்னிலின்று என்னை பாதுகாத்து கொண்டு நீ வருகின்றீர். தெய்வ சன்னதியில் முழுமையாக விட்டுக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீதான் எனக்கு புகலிடமாக அன்னதனாக இருக்கின்றேன். இதோ இந்த ஆண்டு முழுவதுமே உன் பாதத்தில் விட்டு தரணும்னு சொல்லிக்கொண்டு இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பங்கையும் நான் சார்ந்த எல்லாவற்றையுமே உம்முடைய திருப்பாதத்தில் விட்டு தருகின்றேன். இயேசுவே, இரக்கம் வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என்று இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்கள் உயர்த்தி இறைவனை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தேவவே, நன்றி தேவவே, நன்றி தேவவே, ஹல்லேலூயா, நன்றி தேவவே, நன்றி தேவவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அலர்ஜி நோயிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. திருமண தடையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பேர் இங்க ஜெபிக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த குழந்தை பாக்கிய தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, அதே ஹல்லேலூயா. சமயத்தில் இதோ இந்த ஆண்டு தனக்கு நிரந்தரமா வேலை நிரந்தரமாக ஆக வேண்டும், நெருக்கடியில் இருக்கின்றார்கள். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் வையும் என்று சொல்லிக்கொண்டு அவ்வாறு வேண்டுகிற சமயத்தில் தெய்வம் அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கின்றார். நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு உணர்வு கொடுத்து நிரந்தரமாக வேலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5வது ரகசியத்தில் திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை அவர் விடுவித்தார். பலவிதமான பயங்களை மனதில் கொண்டு வருவோம். எதிர்காலத்தை குறித்துள்ள ஒரு பயம், எப்படி இருக்குமோன்னு தெரியவில்லையே என்று சொல்லி பயம். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கண்டு நீ பயப்படுகிறாய், உன்னுடைய பயத்தை எல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். எல்லாவற்றையும் எல்லா விதமான பய உணர்வுகளை மனதில் கொண்டு வந்து இவ்வாறாக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, இயேசுவே, தைரியத்தின் ஆத்மாவை என்மேல் இப்பொழுது பொழிந்தருளும். எல்லா விதமான அச்சத்திலிருந்து இப்பொழுது என்னை விடுவியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். முடிந்த வரைக்கும் கரங்களை உயர்த்தி அல்லது உயர்த்தியோ விரித்தோ விசேஷமாக இந்த 10 மணியை நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்கள் உயர்த்துற சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுற வேதனை அது சௌக்கியம் தெய்வம் தருகின்ற அந்த வேதனை வருகின்ற போது சந்தோஷத்தோடு இறைவன் நன்றி சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டி தொண்டை வேதனை இருக்கிறவர்கள் குரல் எழுப்பி நீங்கள் ஜெபியுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். முத இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களும் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. ஷோல்டர் வேதனை இருந்தவரை தெய்வம் இப்ப குணப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். அதே ஹalleluya. மாதிரி தொண்டை வேதனை இருந்தது, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹalleluya ஹalleluya. எதிர்கால பயத்தில் இருந்தார்கள், குறிப்பாக நெருக்கடியில், பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றார்கள். தெய்வம் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து வழி நடத்துகின்றார். ஹalleluya ஹalleluya. இந்த ஆண்டாவது எனக்கு திருமணம் நடக்குமா என்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த 5வது ரகசியத்தில் சொல்லியிருக்கிறார்கள். தெய்வம் உறுதி கொடுக்கின்றார், உனக்கு திருமணம் நடக்கும் என்று உறுதி கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya 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 ஹalleluya. முதன்மை வானத்துரண மிக்கேலே, வானத்துதரண புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்ததர்களான புனித பேதுருவை, பவுலே, யோவானே, நாங்களே துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ்வர்களோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலேயே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவ கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பேரறிவை மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வல்லமை உள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறைப்பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விடியற்கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், துயருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவர்களின்
துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டுகளே கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோவும் அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும், மாட்சிக்குரிய கண்ணியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாகவே புனித ராக்கினி என்ற பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் நீ தம்மை பொழிந்தருளும். தாய் வழியாக நாங்கள் ஒப்பு கொடுத்த எல்லா மன்றாட்டுகளையும் நீ தம்மை நிறைவேற்றி தருகிறேன் சொல்லிக்கொண்டு நாம் உரத்த குரலில் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். புனிதராக்கினியே, கிருபையின் தாய் மரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய் மரியே, எங்கள் ஜீவியமே, தஞ்சமே மதுரமே நீ வாழ்க, எங்கள் ஜீவியமே, தஞ்சமே மதுரமே நீ வாழ்க. புனிதராக்கினியே, கிருபையின் தாய் மரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய் மரியே. ஆவி நாங்கள் ஏமையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். ஆவி நாங்கள் ஏமையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். கண்ணீர் கடலிலிருந்து உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். கண்ணீர் கடலிலிருந்து உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். கிருபாகரியே, தயாபரியே, கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப கன்னி மரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய் மரியே, புனிதராக்கினியே,
மரியே, பேரின்ப கன்னி மரியே, கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். தெய்வமே, இதா நீர் தாமை எங்களை நிறைவாக வழிநடத்தி கொண்டு வருகின்றீர். உடைய அருளையும் ஆசிரியையும் நீர் தாமை பொழிந்து கொண்டு வருகின்றீர். எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றிக்கொண்டே வருகின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாய் வழியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா மன்றாட்டுகளும் ஏற்றுக்கொண்டு விடுதலையும் சௌக்கியம் தருகின்றீரே, நன்றி செலுத்துகின்றோம். அம்மா மாதாவே, எங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவளே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருப்பவளே, இதா உம் முன்னிலையில் மண்டியிட்டு நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்காக பரிந்து பேசியர்களும் நாங்கள் என்றும் விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல், விசுவாச வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தோய்வும் ஏற்படாமல் இருக்க நீரே எங்களுக்கு துணை புரியும். நாம் சேர்ந்து கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு கண்களை மூடிய வண்ணமாக்கவே இதோ மரியாதை முட்டி கொடுத்து கொண்டு புனித பெர்னத் உடைய ஜெபத்தை பாடலாக பாடி ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். தாகத்தோடு கண்களை மூடிக்கொண்டு பாடி ஜெபியுங்கள். உடைய மன்றாட்டுகளை மீண்டும் ஒப்பு கொடுங்கள். கண்களை திறக்க வேண்டாம். மரியாளுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டு இயேசுவை முழுமையாக பாடி ஜெபிப்போம். கன்னியரின் அரசியே, கன்னியே, தயவுள்ள தாயே என் அம்மா. உணர்ந்து கொண்டு கன்னியரின் அரசியே, கன்னியே, தயவுள்ள தாயே என் அம்மா. உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். பலருடைய பாரத்தையும் தெய்வம் எடுத்து மாற்றிக் கொண்டே வருகின்றார். பலரும் வேதனையோடு பாரத்தோடு இங்கு வந்திருக்கிறார். தெய்வம் தாய் வழியாக அத்தனையும் எடுத்து மாற்றுகின்றார். ஒரு நபருக்கு தாலாட்டு பாடுவது போல் ஒரு அனுபவம் இதோ அவர் நபர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அடி வயிற்று நல்ல வேதனை உண்டு. அந்த வேதனையிலிருந்து தெய்வம் பூர்ண சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ப்ளீடிங் ப்ராப்ளம் உள்ள ஒரு சகோதரியை தெய்வம் இப்ப குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். சேர்ந்து பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். மனு உருவான
கேட்டருளும் தாயே, மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். கிட்டத்தட்ட 7 தம்பதிகளுக்கு தெய்வம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். உற்சாகத்தோடு கரைகளை தட்டி இவர்கள் நடிச்சேர்த்துக் கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நாம் இறை ஆசிரியை அவ்வாறு நாம் பெற்றுக்கொள்வோம். முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு தெய்வவின் ஈஸ்வர எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த முதல் வெள்ளிக்கிழமையில், வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் பல நெருக்கடியில் மத்தியிருந்த என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தீர். விடுதலையும் சௌக்கியம் தடையும் பயத்தெல்லாம் எடுத்து மாற்றுகின்றீர். இயேசுவே, என்மேல் எந்த அளவுக்கு நீ அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த அன்புக்கு எதிராக நான் செயல்பட இருக்க, இந்த அன்புக்கு எதிராக நான் போகாமல் இருக்க நீரே எனக்கு சக்தியை தந்திலும் ஆசிரியை தந்திரும். நாம் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். மாண்புயர் உரத்த குரல். மாண்புயரே வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலும். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெரும் மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துண்டிருந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மாரியே, வாழ்க வாழ்க